நம்ம எல்லாருக்குமே ஹெல்த்தியாக சாப்பிடணும், ரொம்ப நாள் உயிர் வாழணும், அட்லீஸ்ட் உயிர் வாழற வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அதுக்கான டைமோ இல்லை அவேர்னஸோ கைடன்ஸும் கிடையாது. அப்படியே நமக்கு யாராச்சும் ஏதாச்சும் சொல்றது கேட்டாலோ இல்லை நம்ம யூடியூப்ல பார்த்து ஏதோ டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுறது கிடையாது. அதுக்காக தான் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஹெல்த் டே செலிப்ரேட் பண்றோம். அந்த வகையில ஃபுட்டை தாண்டி நம்ம பாடியை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகா ஒரு சிறந்த மெடிசன் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த யோகால கூட பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஸோ நமக்கு இருக்கிற அந்த டவுட்ஸ் இல்ல குவெஸ்டன்ஸ் அதெல்லாம் நம்ம யோகா பத்தி தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட போய் பேசி நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட ஹிதம் யோகி பழனிசாமி இருக்காங்க. அவங்க கடந்த 17 ஆண்டுகளா யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் இன்டர்நேஷ்னல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இருக்கிற பிஸி லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டைம் இல்லைன்ற ஒரு பிரச்சனை இருக்குது சார். ஸோ டைம் இல்லை, எனக்கு இது பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நிறைய நான் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சா கூட எனக்கு டைம் இல்லைன்றது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ யோகா எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு பிஸி லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்பவுமே அவசியமான ஒன்று யோகாங்கிற ஒரு முக்கியத்துவம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யோகாவை உலக நாட்டில் அதனுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கூட கிராம பகுதிகள்லேயும் சில யோகாங்கிற வார்த்தைகள் உலகம் பூரா தெரிஞ்சிருந்தாலும் அதுக்குள்ளே அது என்ன பண்ணுதுங்கிறத செஞ்சால் மட்டும்தான், அந்த பயிற்சிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் முழுமையான உணர்வுபூர்வமாகவும் அதை நம்ம அனுபவிக்க முடியும். ஒரு குழந்தைய போய் நீங்கள் யோகா பண்ணுன்னா பண்ணாது. இப்போ இருக்கிற குழந்தைங்க சாதாரணமாக இந்த மாதிரி உட்கார்றதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல் லைஃப்லேருந்து அவங்க என்ன ஒரு சேர்லே தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் கூட கிடையாது. இப்படி உட்காந்துருக்கிறதுனுடைய முக்கியத்துவமே என்னன்னு இன்றைக்கி உணவு முறைகளில் நம்ம நிறைய வெளிநாட்டு உணவுகள், துரித உணவுகளை நிறைய சாப்பிட ஆரம்பிக்கும் போது செரிமான பிரச்சனைன்னு ஒன்று வருது. ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கி சாப்பிட்டது செரிக்கலை, வயிறு உப்பசமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வஜ்ராசனம் அப்படின்னா உறுதியான அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த ஆசனங்களில் உட்காரும் பொழுது நமக்கு இரத்த ஓட்டங்கள் வயிற்று பகுதியில் அதிகமாக உள்ளே போயிட்டு செரிமானத்தன்மையை அதிகமாக தூண்டும். ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. ஃபாஸ்டஸ்ட் லைஃப்பில் எனக்கு எதுவுமே இல்லை, நேரமே இல்லைங்கிறவங்க சும்மா டிவி பார்க்கும்போது இப்படி உட்காந்துருங்க, நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இப்படி உட்காந்துருங்க. உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்காக நேரம் ஒதுக்கி செய்ய தேவையில்லை. சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும்பொழுது, வீட்டுக்குள்ளே ஒரு உரையாடல் பண்ணும்போது இப்படி உட்காந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். எக்ஸசைஸ் பண்ணணுன்னா ஒரு எக்யூப்மெண்ட் தேவை, நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை. இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் மட்டும் இருந்தால் போதும். ஒரு இறுக்கமில்லாத ஒரு உடைகளை அணிஞ்சு அமைதியாக இப்படி உட்கார்ந்தாலே போதும். அதுக்கான பயன்களை நீங்கள் அடைவீங்க. இனிஷியலாக உட்காரும்போது கொஞ்சம் ஆங்கிள் பெயின், நீ பெயின்லாம் வரதான் செய்யும். பழக பழக இதனுடைய பயன்களை நீங்கள் உணரும்போது தான் தெரியும். அதே மாதிரி சார், யோகா அப்படின்னாலே நமக்கு மைண்டில் வர்றது என்ன, யாராவது கண்ணு மூடி இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, அதுதான் நமக்கு யோகானா மைண்டில் வர்றது. ஸோ அதுதான் யோகாவா, இல்லை அந்த யோகா பயிற்சியில் தியானம் பண்ணுறதும் ஒரு விஷயமா? ஸோ எது கரெக்டான யோகா? ஐடியில் போயிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது யோகானா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அது ஐயோ அது பார்த்தா இப்போல்லாம் ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி ரொம்ப உடம்பு வளைச்சி நெளிச்சு செய்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு இருக்கு, நான் அந்த பக்கமே நான் வரமாட்டேன், நான் பாட்டு வாக்கிங் போவேன், ஜிம் பண்ணுவேன், சைக்கிளிங் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யோகாவை ஒரு ப்ரமோட் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ண முடியும்னு ஒரு யோகா மாஸ்டர்ஸ் செய்யக்கூடியது. நீங்களும் பண்ணலாம். தொடர்ச்சியான பயிற்சிகள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் அப்படி தான் பண்ணணுமாங்கிறது கிடையாது. எளிமையான ஆசனங்கள் ஒரு 10 ஆசனங்கள் நம்ம கற்றுக்கிட்டு வீட்லேயே நம்ம அழகாக பண்ணாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ எல்லாருக்குமே கொடுக்குற சஜஷன் நீங்கள் யோகா பண்ணுங்க. ஸோ யோகானா என்னன்னே தெரியாதவங்க யோகா ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இப்போது அது பாட்டு நடக்கும், வாழ்க்கை அது மாட்டு போகுனா போகாது. ஒன்று அவங்களுக்காக தோணி செய்யணும், இல்லை மற்றவங்க சொல்கிறத பார்த்து ஓகே இதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு என்ட்ராயிட்டு திரும்ப வெளில போயிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் அவங்க பண்ணணுங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் செயலாக மாறணும்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு அவங்களே மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த யூடியூப்பில் பார்த்து பண்ணுறவங்க நிறைய ஜாஸ்தி ஆகிட்டாங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு யோகா சென்டர் போயிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு ஆசிரியர்கள் மூலயமா கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் அவங்க பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்பாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா கழுத்தோ சுலுக்கிக்கலாம், இடுப்பு பிடிச்சிக்கலாம். அப்போ அவங்களுக்கு மாற்று ஆசனங்கள்ன்றது அவங்க
அவங்களுக்கு தெரியும். இதை பண்ணனதுனால இது ஆச்சு, இதை அதுக்கான மாற்று ஆசனங்கள் பண்ணும்போது கவுண்டர் போஸ் பண்ணும்போது அது சரியாகும், இமிடியேட்டாக சரியாகும். யோகானாலே காலையில தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. காலையில மட்டும் தான் பண்ணணுமா இல்ல எப்ப வேணாலும் பண்ணலாமா? அதிகாலையில் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அதிகாலைங்கிறது வந்து சூட்டபுளான டைம். ஏன் அப்படின்னா தூங்கி எழுந்த உடனே எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு விஷயம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு யோகா பண்ணுறதுக்கு எம்டி ஸ்டொமக்கில் தான் யோகா பண்ணணுங்கும்போது நமக்கு வயிறு காலியாக இருக்கும்போது அந்த ஆசனங்களை செய்வதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். உணவு முறைகளை பொறுத்து அவங்க என்ன சாப்பிட்றாங்கிறத பொறுத்து டைம் வேரி பண்ணி 3 வேளையும் பண்ணலாம், காலை மதியம் இரவுன்னு. என்ன வயிறு முட்டை சாப்பிட்றக்கூடாது, அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். அப்படி சாப்பிட்ருந்தாங்கன்னா 4 மணி நேரமாவது இடைவெளி இருக்கணும். ஸோ யோகா எப்படி பிரெக்னென்ட் விமனுக்கு கூட ஹெல்ப் பண்ணுது? ஏன்னா இப்போ நான் பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு அதுக்குன்னு தனியாக கிளாஸஸ் போகிறாங்க, யோகா கிளாஸஸ் போகிறாங்க, அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் வெளிநாட்டவர்கள் நம்ம எப்படி நம்மளுடைய யோகாவை கற்றுக்கிட்டு அவங்க வந்து சுகப்பிரசவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி சிசேரியனை வந்து அவங்க சி-செக்ஷனை வந்து அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. அந்த காலத்தில் 99% சுகப்பிரசவம், ஏதோ 1-2 கேசஸ் தான் வந்து சிசேரியன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. 30% வந்து நார்மல் டெலிவரினா 70% சிசேரியனாக மாறிடுது. அதுக்கான கால மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல், இரவு நேரங்களில் தூங்காமல் இருக்கிறது, உணவு பழக்க வழக்கங்கள், ஐடி ஒர்க், நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு காலையில் தூங்குறது. காரணம் என்னென்னா உடலில் எந்த உழைப்புகளும் இல்லை, சுகப்பிரசவங்கிறது குறைஞ்சிக்கிட்டு வந்து. இந்த யோகா எப்படி அதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அவங்களுடைய வார்மிங் சென்சேஷன், அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெல்விக் வந்து ஈஸியாக அந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது அவங்களுக்கான நிறைய ஓப்பனிங், ஹிப் ஓப்பனிங் போசஸ் கொடுக்கும்போது எளிமையாக சுகப்பிரசவம் அடைய முடியும். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன் கம்பல்சரி ஒரு யோகா ட்ரெயினர் இல்லாத அவங்களா பார்த்து எந்த விஷயங்களையும் பண்ணக்கூடாது. நான் வந்து ஜிம் போகிற ஒரு பர்சன் வந்து நீங்கள் யோகா எடுங்க அப்படின்னா ஜிம்முக்கும் யோகாக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் பொதுவாக ஜிம் பண்ணுறவங்களுக்கு ஒரு 70% யோகா பிடிக்காது. ஆமாம். ஆனால் ஒன்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா ரெண்டையும் சேர்த்து பண்ணுவாங்க. ஒரு நாள் யோகா பண்ணுவாங்க, ஒரு நாள் ஜிம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எப்போ பிடிக்க வரும்னா கீழே குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்க முடியாது. அவுட்டர் ஷேப் வந்து சூப்பராக இருக்கும், பார்க்க நல்லா இருப்பாங்க. கீழே குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்க சொன்னால் அவங்களால எடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ஓவர் வெயிட்ஸ் தூக்குறவங்களுக்கு வந்து, அதாவது ஜிம் வந்து நல்லது, அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு கவுண்டர் போசஸ், அதாவது ஸ்ட்ரெச்சஸ் எவ்வளோ பண்ணுறோம். இப்போ 1 hour ஜிம் பண்ணுறோன்னா 2 hours ஸ்ட்ரெச் பண்ணால் தான் அது திரும்ப நார்மல் ரெக்கவரி ஆகும் அந்த மசில்ஸ். அதை நம்ம பண்ணுறதுனால பண்ணிவிட்டு அப்படியே வேலை இருக்குது ஆஃபீஸ் இருக்குன்னு ஓடிடுவோம். ஸோ அடுத்த நாள் தான் அதனுடைய எஃபெக்ட் தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜிட் ஆகிட்டு ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப இருக்க கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரலாம். பட் 100% வரணும்னு இல்லை, வரும். அப்போ தான் அதனுடைய பாதிப்பு ஏற்படும் போது தான் அவங்க இதை தேட ஆரம்பிப்பாங்க. நான் என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், ஆனால் நான் யோகா போய் பண்ணா எனக்கு சரியாயிடும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரி கிடையாது. நல்ல உணவுகளாக நீங்களே வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. அசைவ உணவு சாப்பிட்றவங்க நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, உங்கள் கண் முன்னாடி எடுத்து சாப்பிடுங்க. கடைகளில் போயிட்டு அசைவ உணவுகளை சாப்பிடும்போது அவங்க எத்தனை நாள் அதை பதப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவு பதட்டம் அடைய மாட்டீங்க. அப்படியே எங்கள் வியூவர்ஸ்க்காக நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் இதெல்லாம் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகலாம், இதெல்லாம் பண்ணால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம், இது நீங்கள் உங்களால் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸாவது நீங்கள் டெய்லி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு 2-3 ஆசனாஸ் எக்ஸசைஸ் நீங்கள் ஏதாவது காமிச்சிங்கன்னா தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இப்போ நிறைய வீசிங் ப்ளஸ் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணக்கூடியது இந்த நாடி சுத்தி பிராணாயாமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணலாம். உங்களுடைய இடது கையில் இந்த சின் முத்ரா, நாண முத்ரான்னு சொல்லக்கூடிய இந்த முத்ராஸ் வச்சுக்கலாம். வலது கையில் உங்களுடைய ஆள்காட்டி விரல் நடுவிரலை மடக்கிடுங்க. அதை கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 விரலை மடக்கிடுங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்கள் வலது பக்க நாசிலில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இடது பக்கமாக இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட் டைம் எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போது இடது பக்கமாக மூச்சை உள்ளே இழுங்க. இடது பக்கமாக இழுத்த மூச்சை வலது பக்கமாக மெதுவாக மூச்சை வெளியில் விடுங்க. இப்போ வலது பக்கம் மூச்சை திரும்ப உள்ளே இழுக்கணும். திரும்ப இடது பக்கமாக மூச்சை வெளியில் விடணும். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பயிற்சிகளை செய்தாலே போதும். இந்த பயிற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு ஒரு 2 நிமிடங்கள் 1 நிமிடங்கள் பண்ணும்பொழுதே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். வேறு ஏதாவது சிந்தனைகள் இருந்தாலும் உங்கள் மூச்சில் கவனத்தை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மற்ற விஷயங்கள் நமக்கு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த வேலைகள் அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து கம்மியாயிட்டு
உங்கள் மனசு என்ன, அப்படி உங்கள் உடல் என்ன, உங்கள் உடல் என்ன சொல்லுது, உங்கள் உடல் மொழின்னு ஒன்று இருக்குது. தூங்க வரும்போது தூங்காமல் இருக்கிறது, பசிக்கும் போது சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு உடற்பயிற்சிகளை சேர்த்து செய்யும்போது 100% அதனுடைய பலன் கிடைக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க மாஸ்டர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் எங்களுக்கு சில ஆசனாஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாஸ்டர் கிட்ட கேட்டிருந்த மாதிரி மாஸ்டர் இப்போ நமக்கு ஒரு சிம்பிளா 12 ஸ்டெப்ஸ்ல சூரிய நமஸ்கார் சொல்லி தர போறாங்க. நானும் கூட சேர்ந்து பண்ண போறேன். விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் நம்ம இந்த சன் சாலிட்டேஷன் சொல்லக்கூடிய இந்த சூரிய நமஸ்காரத்தை பண்ணாலே அதுலேயே மூச்சோடு சேர்த்து ஆசனங்களும் வந்துடும். ஆசனத்தோடு சேர்த்து அதுக்கான மந்த்ராஸும் சேர்த்து சொல்லும்போது உங்களுடைய மெமரி பவர், உங்களுக்கு வெயிட் லாஸ் வேணுன்னா வெயிட் லாஸ், இதை ஒரு வார்ம் அப் பண்ணணுன்னா வார்ம் அப் பண்ணலாம். எல்லாத்துலேயும் இந்த யோகாசனத்துக்கே ஒரு அரசன், ஒரு குரு அப்படின்னா இந்த சூரிய நமஸ்காரத்தை மட்டும் ரொம்ப எளிமையான ஸ்டெப்ஸ்களை பண்ணாலே போதுமானது. பிராணமாசனா நம்பர் 1, எக்ஸேல். இன்ஹேல், raise your hands up, back bend. Exhale, forward bend. Inhale, right leg back. Exhale, left leg back, mountain. Child's pose. Hold or breathe. Number 6ல மட்டும் நம்ம மூச்சை ஹோல்டிங் பண்ணிக்கணும். Number 7, cobra, snake position. 8, exhale, பர்வதாசனம். பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்கும். இன்ஹேல், ரைட் லெக் ஸ்டெப் ஃபார்வர்ட். எக்ஸேல், லெஃப்ட் லெக் ஸ்டெப் ஃபார்வர்ட். இன்ஹேல், பேக் சைடு ஆர்ச். எக்ஸேல், ப்ரேயர் பொசிஷன். இந்த சம்மர் டைம் வர்றதுனால நீங்கள் எல்லாரும் இந்த கூலிங் பிராணாயமா, நம்ம உடலை குளிர்ச்சி செய்யக்கூடிய பிராணாயமான்றது ஒரு 3 விதமானது இருக்குது. சீத்தலை, சீத்காரி, சதந்தா அப்படின்னு. இப்போது நம்ம சீத்தலை அந்த பிராணாயமத்தை பார்க்கலாம். ஸோ இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் இருக்கிறவங்க, ஆல்ரெடி கோல்டு இருக்குங்க, இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது. மற்ற எல்லோரும் பண்ணலாம். ஸோ இந்த பிபி உள்ளவங்களாம் இது பண்ணும்போது கொஞ்சம் உங்களுடைய பிபியினுடைய லெவல் கம்மியாகும். ஹை பிபி இருக்கிறவங்க அது வந்து நார்மலாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ உங்கள் வலது கையை சாதாரணமாக 2 கையிலையும் சின்முத்ரா வச்சிடலாம். அந்த இப்போ நேராக உட்காந்துட்டு நாக்கை சிலிண்டர் மாதிரி ரோல் பண்ணிக்கணும் முன் பக்கமாக. நல்லா சத்தமாக மூச்சை வாய் வழியாக உள்ளே எடுத்து ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விடணும். திரும்ப இதை நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 21 எண்ணிக்கை இந்த பயிற்சியை செய்யலாம். யோகா பற்றின நமக்கு இருந்த டவுட்ஸும் சரி, இந்த வேர்ல்டு ஹெல்த் டே அப்போ நம்மளை எப்படி ஹெல்த்தியாக மாற்றிக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நமக்கு மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்களோட டைம், நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க போய் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணி உங்களை நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி, ஒரு அவேர்னஸ், இதெல்லாம் நீங்கள் முழுசாக மாற்றலனா கூட பரவாயில்ல, குட்டி குட்டி விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு எங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். வேறு யாருக்காவது வந்து யோகா பற்றின டவுட்ஸ் இருக்குது, இல்லை யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் மாஸ்டர் காண்டாக்ட் பண்ணலாம், கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹெல்த்தியாக மாற்றிக்கிட்டு ஹெல்த்தியாக பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாக வாழறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 மாஸ்டர்.